ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருக கடவுது. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, மகிமையின் தேவனே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை ஆண்டவரை கேட்கிற உங்கள் வசனத்தை ஆண்டவரை கேட்கிற ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கும்படியாய் உங்கள் வல்லமை வரும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே, நீர் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறீரோ, அவங்க என்ன ஆண்டவரை திட்டத்தை ஆண்டவரை நோக்கி உங்களுடைய திட்டத்தில் ஆண்டவரை அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை அடைய ஆண்டவரே அது ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவர் உங்கள் வல்லமை ஆண்டவர் அவர்களை ஆண்டவரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. தடைகள் எல்லாம் ஆண்டவரை விலகும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் நாமம் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் அப்பா உம்முடைய வார்த்தையில் இன்னுமாய் ஆண்டவரை ருசிக்க கர்த்தர் ஆண்டவரே அப்பா கிருபை தாங்க. ஆண்டவர் உம்முடைய வார்த்தை இன்னுமாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் ஆமென் வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஆமென். சம்பவிக்க போகிற ஒரு காரியத்தை யோசுவா தம்முடைய ஜனத்துக்கு அவர் சொன்ன வசனம் தான் இந்த வசனம். என்ன அந்த வசனம்? கர்த்தருடைய பெட்டியை சுமக்குகிற ஆசாருடைய கால்கள் அது யோர்தானில் பட்ட உடனே வழி உண்டாகும் என்பது தான், தண்ணீர் குவியலாக மாறும் என்பது தான். இது நடக்க போதுன்னு என்பதை என்ன பண்ணுவார் யோசுவா? தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் சொல்லுவார். அது என்ன சூழ்நிலை? அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வாக்கு தத்துவம், இதை நோக்கி அவங்க கடந்து போகிறாங்க. இந்த கால வெளியிலும் உங்களோடு ஹல்லேலூயா கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேச அவர் விரும்புகிறார். யோசுவா கிட்ட கொடுத்த இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. இட்ஸ் நாட் ஆர்டினரி லைஃப். யூ ஆர் எ ஸ்பெஷல் ஒன். பிகாஸ் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை நடத்துகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு பெரிதான நோக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கு. அதை நோக்கி போகிற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் ஒரு வழியே தெரியாமல் இருக்கு. அதை நினச்சி நீ என்ன பண்ணுற? யோசிக்கிற, வழி இல்லையே என்று யோசிக்கிற. ஆனால் சம்பவிக்க போகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு இந்த நாளிலே அவர் தெரியப்படுத்துகிறார். உன் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்படும். உன் வாழ்க்கையில் நீ யோசிக்காத. இதை நோக்கி நான் செய்யலாமா? எனக்கு ஜெயம் கிடைக்குமா? இனி நீ யோசிக்கக்கூடாது. தேவ பிள்ளைய, நீங்கள் யோசிக்கக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலியமா கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இயேசுவின் நாமம், வல்லமுள்ள நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ கால்களில் வல்லமை இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னா உங்கள் தோள்களில் ஒன்று இருக்கணும், உங்கள் இருதயத்தில் ஒன்று இருக்கணும், உங்கள் கைகளில் ஒன்று சுமக்கணும். நீங்கள் என்னன்னு பார்த்தீங்களா? அது கர்த்தருடைய பெட்டி. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி. பழைய ஏற்பாடில் மோசே நாட்களில் கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை, கட்டளை. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமப்பீங்கன்னா உங்கள் கால்களில் வல்லமை இருக்கும், உங்கள் பாதத்தில் வல்லமை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வைக்கிற பாதையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். தோல்வி என்பதே கிடையாது. அல்லேலூயா. உங்களை எதிர்த்து ஒருவரும் நிற்க முடியாது. சூழ்நிலைகள் எதுவுமே உங்களுக்கு என்ன இருக்க தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பெட்டி இருக்கா? கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கா? அதை விரும்புகிறீங்களா? அதை சுமக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை சுமக்குகிறவங்க வேணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆசார்கள் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் அந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்களுடைய வாழ்க்கை
உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான். நீங்கள் ஆனால் ஆண்டவர் விரும்புகிற கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம்தான், வசனத்தை நீங்கள் சுமக்கணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எல்லாரையும் ஆசாரியர்களாக மாற்றிருக்கிறார். அந்த கிருபையை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் என்ன பண்ணணும், அந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் கிருபை உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம பாஸ்டருடைய பிள்ளைங்களுக்குள்ள தான் வல்லமை இருக்கும், பாஸ்டருக்கு மாத்திரம்தான் வல்லமை இருக்குன்னு கிடையாது. அவர் விசுவாசிக்கிற எல்லாருமே அவருடைய ஊழியக்காரங்க. நீங்கள் அவருடைய ஊழியக்காரங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்க. படிக்கிற நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக படிக்கிறீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் அவருடைய நாமத்துக்காக உங்களை செயல்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னா உங்கள் கரத்தில் என்ன இருக்கணும், கர்த்தருடைய வசனம் இருக்கணும். வாசிக்கலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருங்க, இரவும் பகலும். நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக காலையில் எழுந்து ஒரு அதிகாரம் படித்தா தான் நமக்கு என்ன இருக்கும், தைரியமாக இருப்போம். ஒரு அதிகாரம் படிச்சுட்டோம். அப்புறம் அப்படி இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராத்திரியில் படிப்பாங்க. எப்போ, தூங்குறதுக்கு முன்னாடி படிப்பாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், இரவும் பகலும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவங்களா நீங்கள் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை முழுவதும், நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் இருக்கணும். அல்ல, ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்குறேன். ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வல்லமை இல்லை, ஏன் நம்ம சபைக்குள்ளே வல்லமை இல்லை? நம்ம எதை விரும்பலை, கர்த்தருடைய வசனத்தை விரும்பலை. நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது தமிழில் கர்த்தருடைய வசனம்னு இருக்கும், ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா வசனம்னா நிறைய வசனம் இருக்குது. வாக்குத்தத்த வசனம் இருக்குது, கட்டளை வசனம் இருக்குது, நியாயப்பிரமாண வசனம் இருக்குது, இதுபோல் ஆலோசனையின் வசனம் இருக்குது, ஆசீர்வதிக்கிற வசனம் இருக்குது, தரிசன வசனம் இருக்குது. வசனங்கள் பல. இந்த சங்கீதம் 1:2 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வேதம் என்பது அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவரே செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எதுக்கு நீங்களும் நானும் வசனத்தை வாசிக்கிறோம்? நம்ம நிதானித்து பார்ப்போமா, நம்ம எதுக்காக வாசிக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன நன்மை அப்படின்னு மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம வசனத்தை வாசிக்கும் போது, பைபிளை திறந்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எப்படி வாசிக்கணும், ஆண்டவர் எப்படி விரும்புகிறா தெரியுங்களா? நான் இன்னும் உமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. உங்கள் வசனத்தில் நான் இன்னும் எதை விட்டு விலகணும் என்பதை எனக்கு என்ன பண்ணுங்க, காட்டுங்க ஆண்டவரே. அப்படி நீங்களும் நானும் வசனத்தை வாசிக்கணும். இப்படி வசனத்தை படிக்கிறவங்களே வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 119:16 வாசிக்கலாமா? அதில் நம்ம பார்ப்போம் பாருங்கள். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உங்கள் பிரமாணங்களில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உங்கள் சட்டத்திட்டங்களில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பான்னு சொல்கிறார். இது எப்படி முடியும் நான் யோசித்து பார்க்குறேன். அல்ல, இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், இந்த இருதயம் நமக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? நம்ம இந்த நேரத்தில் நம்ம இதை யோசிக்கணும். தேவ பிள்ளைய வல்லமை புறப்படணும், நம்ம வாழ்க்கையில் வல்லமை இருக்கணும், நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் கூட இருந்த எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாக முடிக்கணும்னா எங்கே தெரியுமா இருக்குது? அல்லேலூயா. அவருடைய கட்டளைகள். நான் இன்னும் தேவனுக்காக, தேவன் என் வாழ்க்கையில் என்ன எனக்கு சொல்லி இருக்கிறார், அது நான் எதை தவறி இருக்கிறேன், அந்த காரியத்தை நம்ம கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. இதை செய்யும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை ஆமென் வல்லமையாக நடத்துவார். மிகப்பெரிதான வல்லமை அது தேவனுடைய கட்டளைகளில் தான் இருக்குது. அல்லேலூயா. இவருக்கு பாருங்கள், அதில் தான் மகிழ்ச்சியாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம காலையில் ஆண்டவரே, அப்பா எனக்கு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நான் விட்டுட்டேன், அப்பா இந்த காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். இந்த சந்தோஷம் ஆமென் நம்ம வசனத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுகிறோமா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் பேசுகிற காரியம் நமக்கு இன்னும் ஆழமாக புரியும். சங்கீதம் 40:8 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது பிரமாணம், உம்முடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய என்ன பண்ணுறாரா இவர், விரும்புகிறேன்னு சொல்கிறார். நம்ம இப்படி நம்ம வசனத்தை வாசிக்கணும். வல்லமை வரணும்னா வாக்கு தத்தத்தில் மாத்திரம் நிற்கக்கூடாது.
வல்லமை வரணும்னா ஆசீர்வாதமான வசனத்தை மாத்திரம் பிடிக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு நீர் விரும்புகிற காரியம் என்னப்பா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் செய்ய தீவிரிக்கிறேன். அதுக்காக நீ ஓடணும் தேவ பிள்ளைய. இதில் தான் உன் வாழ்க்கை வல்லமை இருக்கு. கர்த்தருடைய வல்லமை இது பின்னால தான் இருக்கு. இதை பிடித்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? உபாகமும் 11:20-23 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்கள். ஆமென். அவைகளை நீங்கள் உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்கள். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? வீட்டு வாசல்ல எங்கே போனாலும் உட்காரும்போது எழுந்துக்கும் போது என்ன பேசணுமா? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறத குறித்து நம்ம வசனத்தை பேசணும். ஆண்டவர் வசனத்தில் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்பது குடும்பத்தில் அப்படி பேசணும். அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? மேஜராக நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? எல்லார் வீட்லேயும் என்ன தான் நம்ம மாட்டி வச்சுக்கிறோம்? வாக்கு தத்துவங்களை மாத்திரம் மாட்டி வச்சுக்கணும். வாசல்களில் வாக்கு தத்துவம், எல்லா ரூம்லேயும் வாக்கு தத்துவம், ஃபோனில் வாக்கு தத்துவம். எதை விட்டுட்டோம் நம்ம? கர்த்தர் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியம் என்ன என்பதை தேட விட்டுட்டோம். ஆண்டவரா இந்த உபாகமத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் இதுதான். என்ன? ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னா, அவர் என்ன சொல்லி இருக்கிற என் வாழ்க்கையில் அதை நான் செய்ய. ஆமென். இதை என்ன பண்ணு? உன் வீட்டுகள் இப்படிப்பட்ட வசனங்களை என்ன பண்ணு நீ? ஆமென், ஹல்லேலூயா, எழுதுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கேட்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனையெல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ளுவர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த ஜாதிகள் எல்லாம் துரத்து விடுவார். உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பெரிதான ஆமென் பலத்த காரியமும் எதில் இருக்குன்னா, கர்த்தருடைய ஆமென் வசனம். எப்படிப்பட்ட வசனம்? அவர் விரும்புகிற காரியம், அவருடைய கட்டளைகள். நம்ம இன்னும் செய்ய தவறி இருக்கிற காரியங்கள். வசனத்தை கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் பரிசுத்தமாக முடியும். ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கன்னு நம்ம கேட்கணும். எப்படி நம்ம எப்படி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார்? அவருடைய வசனத்துக்கு திரும்பும் பொழுது தான், அவருடைய கட்டளைகளுக்கு திரும்பும் பொழுது தான். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8:7. ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தி? இந்த மாம்ச சிந்தை எதை வசனம் காட்டி கொடுக்க தெரியுமா? நம்ம புத்தி எப்படி இருக்கக்கூடாதுன்னு காட்டி கொடுக்குறது தெரியுமா? ஆமென். இந்த ஆண்டுடைய கட்டளைகளுக்கு, ஆண்டுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு இந்த சிந்தனை என்ன பண்ணுது? நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேவ பிள்ளையே? ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்ககிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும், அவர் வசனத்துக்கு இன்னும் நீங்கள் இன்னும் திரும்பாமல் இருக்கீங்க, அதற்கு நீங்கள் திரும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் வல்லமை அதில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவரே அப்பா கேட்க கிருபை தந்தீர், இதை தியானிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நீங்கள் விரும்புகிற காரியம் நாங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறோம் அப்பா, அந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த வல்லமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் வசனத்துக்கு திரும்பி இன்னும் உங்கள் வசனத்தை ஆண்டவரை பிடித்து கொண்டு அந்த வல்லமுள்ள உங்கள் பிரசன்னம், வல்லமுள்ள அந்த வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஒரு பலத்தமுடைய காரியம் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.